அப்படின்னா நம்மளுடைய பேசுறது நம்ம கேட்கலாம். ரிக்வெஸ்ட் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரு கலைப்புரி எஸ் தானு அவர்களே, சத்யஜோதி பிரின்ஸ் திரு தியாகராஜன் அவர்களே, ட்ரெண்டிங் இளைஞன் திரு தனஞ்சயன் அவர்களே, நண்பர்களே, உறவினர்களே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, இந்நிகழ்ச்சியை ஊடக வழியாக கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களே, என் உயிரின் மேலான என் மீது அதிக அன்பும் அதிக நம்பிக்கையை வைத்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, எனது அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சூழலில் உலகில் போர்முக மேகங்கள் சூழ்ந்து மக்களுக்கு துயரத்தையும் ஒரு பாதுகாப்பற்ற தன்மையும் நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த போர் விரைவில் நிறுத்தப்பட்டு மக்கள் அனைவரும் மீண்டும் மகிழ்ச்சியாக ஒரு சந்தோஷமான ஒரு பாதுகாப்பான ஒரு அன்பான வாழ்க்கையை வாழ உங்களுடன் சேர்ந்து இறைவனிடம் நானும் பிரார்த்தனை செய்து கொண்டு என் உரையை தொடர்கிறேன். அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து என்னோட இரண்டாவது படம் வந்து லீடர் வந்து கமிங் 3rd ஏப்ரல் குட் ஃப்ரைடே அன்னைக்கு கமிங் 3rd ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. வேர்ல்டு வைடு அண்ட் தமிழ்நாட்டிலையும் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா ஒரு இன்னசென்டான அப்பா பிள்ளை அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க வாழ்வுல மிகப்பெரிய ஒரு கேன்சர் உள்ள வர்றாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை நம்ம டைரக்டர் துரை செந்தில்குமார் வந்து அவ்வளோ அழகா இன்றைய தலைமுறையினருக்கு பிடிக்கிற மாதிரி அவ்வளோ அழகான ஒரு ஃப்ரெஷ்ஷா எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில மிக அற்புதமா இயக்கியிருக்காங்க. அதாவது அவர் வந்து தன்னை முழுசா அதில் அர்ப்பணிச்சுக்கிட்டாரு. எப்பவுமே தன்னை ஒருத்தர் முழுசா அர்ப்பணிச்சு ஒரு வேலை செய்யும்போது அது ரொம்ப பிரமாதமா ஒர்க் அவுட் ஆகும். இந்த படமும் அதே போல மிக பிரமாண்டமா வந்திருக்கு. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணி பார்த்ததா மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் அவர்கள் தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு டைரக்டர் ஃபோன் பண்ணி ஒரு 1/2 hour இந்த படத்தை பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலாக பாராட்டி அந்த அளவுக்கு பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதே போல வேற எந்த படத்தில் அவர் பாராட்டிப்பார் எனக்கு தெரியல. ஸோ அவருடைய இசையும் இந்த படத்தில் வந்து ஒரு புது சாங் அதே போல எதுவும் கிடையாது. இது படத்தோட டிராவல், அதாவது ஸ்டோரியோட டிராவல் ஆகிற மாதிரியான சாங்ஸ் இதில் இருக்கு. அதுக்கான வரிகள் இருக்கு, அதுக்கான படப்பிடிப்பு எல்லாமே அதை நோக்கி பயணிச்சோம். ஸோ அதுக்கான இசையை பிரமாதமா பண்ணி கொடுத்துருக்காரு. அடுத்தது நம்ம கேமராமேன் திரு வெங்கடேஷ் அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்ட லேட்டஸ்ட் டெக்னாலஜி, என்னென்ன லென்ஸ் வேணும், என்ன கேமரா வேணும், என்ன லைட்ஸ் வேணும், அதுக்கு அவர் கேட்ட டெக்னாலஜி அத்தனையும் கொடுத்தோம். அதுக்குள்ள டெக்னீஷியன் அதை வந்து அவர் சிறப்பாக பயன்படுத்தி அவுட்புட் வந்து ரொம்ப பிரமாதமாக கொடுத்துருக்காரு. படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா, ஜெய்ப்பூர், ஊட்டி, தூத்துக்குடி, சென்னைன்னு எல்லா இடத்துலையும் நடந்தது. அதை வந்து மிக அழகாக பிரம்மாண்டமா படப்பிடிப்பு படுத்தி கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ராவ் அவர் வந்து இந்த படத்தை ரொம்ப கிறிஸ்பா இது பண்ணியிருக்காரு. இப்போ ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி அவர் கிறிஸ்பா பண்ணாலும் அதே மாதிரி படத்தையும் ரொம்ப கிறிஸ்பா பண்ணி கொடுத்துருக்காரு. ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு எது நெஞ்சதுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அடுத்தது எங்க டீமோட மகேஷ் மேக் ஸ்டன் மாஸ்டர், ஒரு யங் அண்ட் ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன். ஆனா அதுல எங்களுக்கு இந்த படத்துல ஷூட்ல பாத்தீங்கன்னா 2 இடங்கள் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்தது. ஒண்ணு வந்து ஜார்ஜியாவில் ஏர்போர்ட்ல, இந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து ஷூட் பண்ணோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா -14°C டே டைம்ல அந்த ஹில்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தி ஐஸ் கொட்டி கிடக்கும். அந்த அளவுக்கு குளிர் அதிகமா இருக்கும். சன்லைட் இருந்தா நாங்க தப்பிச்சோம். கொஞ்சம் ஷேடா வந்ததுன்னா அடுத்த நிமிஷம் உடம்புல 1000 ஊசி குத்துற மாதிரி இருக்கும், கை காலெல்லாம் மறந்து போயிடும். ஸோ அதுல கிட்டத்தட்ட 14 days ஒர்க் பண்ணோம். நான் மட்டும் இல்லை, எங்க டீம்ல உள்ள எல்லாருமே அதை வந்து ரொம்ப அழகா சிரமப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. அது வந்து ஃபுல்ஃபில்லா அது ரொம்ப அழகா வந்திருக்கு அந்த போர்ஷன் எல்லாமே. அதே போல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கும்போது அது வந்து ஒரு குறுகான ஒரு ட்ரெயின்ல வந்து ஃபைட் வச்சிருந்தோம். கிட்டத்தட்ட ஃபாரின் ஸ்டன் மாஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருந்தாங்க.
அது போக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜூனியர் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் ஒரு பெரிய பட்டாளமே இருந்தது. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் ஷாட் முடிஞ்சதுமே நான் என்னுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் அம்பியாபதி கூப்பிட்டேன். அம்பியாபதி எத்தனை ஆம்புலன்ஸ் இருக்கு அப்படின்னு. அவர் சொன்னார் ஒண்ணு இருக்கு சார். ஒண்ணுலாம் பத்தாது, 2-3 வைங்க. யாருக்கு வேணா எப்ப வேணா என்ன வேணா ஆகும். எனக்கே கூட சில நேரங்களில் இன்ஜூர் ஆகும், நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா காட் கிரேஸ் ஒரு 10 டேஸ்ல வந்து பெருசா யாருமே இன்ஜூர் ஆகல. சின்ன இன்ஜூர் ஆச்சு. 10 டே எனக்கு காலில் ஒரு மிகப்பெரிய இன்ஜூர் ஆச்சு. அடுத்த நாள் ஷூட் பண்ண முடியுமா பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ இத்தனை டெக்னீஷியன் இத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ண வைக்கூடாது சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது அடுத்த நாள் ஷூட் வரும்போது தாங்கி தான் நடந்து வந்தேன்.